ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, யூகேயில் ஓட்டு போட போகிறேன். ஆமாம், இந்தியாவில் தான் நமக்கு ஓட்டு போட முடியலை. சரி வாங்க யூகேயில் ஓட்டு போடலாம். யூகேயில் எப்படி ஓட்டு போடுறோம் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம கள்ள ஓட்டும் போடுறதுக்கு முடியும் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி என்கிட்ட 2 போல் கார்டு இருக்குது. இங்கே பாருங்கள், 2 பேப்பர் இருக்குது. ஒன்று என் பொண்டாட்டிக்கு உள்ளது, ஒன்று எனக்கு உள்ளது. நம்ம இன்றைக்கி ஒரு கள்ள ஓட்டு போட்டு யூகேயில் நம்ம நினைக்கிற ஆளை ஜெயிக்க வைக்க போகிறோம். முடியுமா முடியாதா? போய் பார்ப்போம் வாங்க. இதுதான் யூகேயில் உள்ள வாக்காளர் அடையாள அட்டை. நம்ம ஊரில் ஓட் ஐடின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இங்கே உள்ள ஓட் ஐடி இதுதான். இது எனக்கு உள்ளது, இது என் பொண்டாட்டிக்கு உள்ளது. என் பொண்டாட்டி ஊருக்கு போன மாத்திரம் அவங்க ஓட்டு போட முடியாது. அதனால் நம்ம இன்றைக்கி அவங்க ஓட் ஐடியையும் கொண்டு போய் பார்க்க போகிறோம். நம்மளால் கள்ள ஓட்டு போட முடியும் அப்படின்னா அங்கேருந்து ஒரு கள்ள ஓட்டு குத்திக்கிட்டு வந்துடலாம். சரி, நான் இன்றைக்கி ஓட்டு போடுறதுக்கு என்ன ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறோம்னா, இதுதான் என்னுடைய பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு நான் இப்போ எங்கே போகிறேன்னா ஓட்டு போடுற இடத்துக்கு போகிறேன். அதான் வாக்காளர் மையம்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊரில். ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஸ்கூலில் பெட்டியெல்லாம் வச்சுருப்பானுங்க. அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ போகிறேன். சரி வாங்க, அங்கே போய் என்ன நடக்குன்னு பார்ப்போம். பாஸ்போர்ட்டையும் எடுத்துகிட்டு நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, ஓட்டு போடுற இடத்துக்கு போயிட்டுருக்கிறேன். அங்கே போய் அங்கே எப்படி ஓட்டு போடுறோம், எத்தனை ஓட்டு போடுறோம், எப்படி அங்கே செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி அங்கேருந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். வாங்க போகலாம். போடுற பிளேஸ் எங்கே இருக்குன்னா, நான் ஒரு இது நோட்டீஸ் மாதிரி எழுதி ஒட்டியிருக்கில்ல, அங்கே தான் ஓட்டு போடுற பிளேஸு. ரோட்டை தாண்டி நம்ம போக வேண்டியதான். நம்ம கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். இது எப்படின்னா, ஓட்டு 7 மணிக்கு தொடங்கி நைட்டு 10 மணி வரை இங்கே ஓட்டு போடலாம். அது ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைமு யூகேயில் ஓட்டு போட போயிட்டுருக்கிறேன். இதுதான் ஓட்டு போடுற இடம். இங்கே தான் நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே எப்படி இருக்கும்னு என்னால் காமிக்க முடியுமான்னு தெரியல. இந்த பாதைக்கு தான் உள்ளே போனோம். இதுதான் உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. இங்கே போட்டு முடிச்சு வெளியே வந்துட்டேன். என்ன நடந்துச்சுன்னா, உள்ளே போய் ஒன்றுமே இல்லை. சும்மா போனேன், என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை காமிச்சேன், என் பாஸ்போர்ட்டை கேட்டாங்க, ஐடி ப்ரூஃப்னு கேட்டாங்க. ஸோ ஐடி ப்ரூஃபையும் கொடுத்தாச்சு. அதனால் என் பேர், அட்ரஸ்ஸு எங்கே இருக்குன்னு செக் பண்ணாங்க. அதனால் என் பேரை அப்படியே வெட்டியாச்சான். சரி, இந்த பையன் ஓட்டு போட்டாச்சு அப்படின்னா. சரி, 2 பேப்பரும் ஒரு பெண்ணும் தந்தாங்க. அந்த 2 பேப்பர்லேயும் 2 ஓட்டு. அது 2 ஓட்டெல்லாம் யாருக்குன்னு பார்த்தா, ஒரு இதில் 3 கேண்டிடேட் இருக்காங்க, இன்னொரு இதில் 3 கேண்டிடேட். என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆளை மார்க் பண்ணி அந்த பேப்பரை மடித்து இந்த பாக்ஸுக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், சரி ஓகே, நமக்கு எவனை பிடிச்சிருக்கிறோம் அவனுக்கு ஒரு ஓட்டை போட்டுட்டு அதனால் பேப்பரை மடித்து பாக்ஸுக்குள்ளே போட்டாச்சு. அதான் மறுபடியும் அவங்ககிட்ட சொல்கிறேன், இப்படி என்னோடய ஒய்ஃபுக்கும் ஒரு ஓட்டு ஐடி இருக்குது. என் ஒய்ஃப் ஊருக்கு போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டு நான் நினைக்கிற ஆள் ஜெயிக்க வச்சிடலாமா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறா. அவங்க சொல்கிறாப்புல, தம்பி இப்படியெல்லாம் இங்கே பண்ண முடியாதப்பா, உன் ஓட்டை போட்டல போயிரு, உன் ஒய்ஃபுக்கெல்லாம் ஓட்டு போட முடியாது, உன் ஒய்ஃபுக்கு ஓட்டு போடணும்னா உன் ஒய்ஃபு தான் திருப்பி வரணும் அப்படின்னும். போடுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளு. யாருமே இல்லை, போலீஸும் கிடையாது. நம்ம ஊர்லனா எவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு, எவ்வளோ மக்கள் இருப்பானுங்க, எவ்வளோ பேர் இருப்பானுங்க. இங்கே ஓட்டு போடுறது ஒரு சப்பையான விஷயமா ஆகிட்டு. என்னடா இப்படி இருக்கிறானுங்கன்னு பார்த்துட்டேன். சரி, எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. என் ஒய்ஃபுக்கு சுற்றி ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னு ரொம்ப மன கஷ்டமாயிட்டு. சரி ஓகே, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் அவங்க அவங்க ஓட்டை போட்டு பார்ப்பல அப்படின்னு விட்டுட்டு, சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பிட்டேன். யூகேயில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஓட்டு போட்டுட்டேன். 2 பெண்கள் தான் இருக்கிறாங்க அந்த ஓட்டு கவுண்டர்லேயே. அந்த 2 பெண்களும் எவ்வளோ பாதுகாப்பாக அவங்க பணியை செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுலேயும் நம்ம ஊர்லனா எத்தனை போலீஸு, எத்தனை மக்கள், எவ்வளோ இத்தனை மீறி அங்கே ஒரு மிஷினை வச்சு இங்கே குத்துனா அங்கே ஓட்டு விழுது, அப்படி இப்படின்னு இன்னொரு விஷயம் வேறு அங்கே. ஆனால் இங்கே அப்போ மேட்ரு சிம்பிளாக முடிச்சிட்டானுங்க, சான்ஸே இல்லை. சரி ஓகே, பார்ப்போம். நம்ம ஊரில் நம்ம நினச்ச எல்லாத்தையும் மாற்ற முடியுமா? ஒன்றும் முடியாது. சரி, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஓட்டு சும்மா பேப்பரில் எழுதி
பெட்டியில் போடுறது தான் ஓட்டு. சரியா? இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய முதல் ஓட்டை யூகேல பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களும் எத்தனை பேர் அவங்கவுங்க ஓட்டு வெளிநாட்டில் போட்டிருக்கீங்க, எப்படி போட்டிருக்கீங்க வேணும் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம் சொந்தம் தொடர ஃபாலோ பண்ணுங்கள். சியா.